கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். For this is what the Lord says to the men of Judah and Jerusalem: break up your unplowed ground and do not sow among the thorns. யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே: தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்கள் இடையே விதைக்காதீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் யூதா ஜனங்களை மனம் திரும்ப அழைக்கிறார். இங்கு சொல்லப்பட்டுள்ள தரிசு நிலம் என்பது நமது இருதயத்தை குறிக்கிறது. முள்ளுகள் என்பது பாவம், உலக ஆசைகள், பெருமை, கசப்பு, கீழ்ப்படியாமை, விக்கிரக ஆராதனை போன்றவற்றை குறிக்கிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். ஒரு விவசாயி நல்ல அறுவடை பெறுவதற்கு முதலில் நிலத்தை உழுது கற்களையும் முள்ளுகளையும் அகற்றுவான். அதுபோல தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் பலன் கொடுக்க வேண்டுமென்றால் முதலில் நம் இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று கூறுவதன் மூலம் மனம் திரும்பாத வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை வீணாக்காதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார். முதலில் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள், பின்னர் தேவனுடைய வார்த்தை வேரூன்றி 30, 60, 100 மடங்கு பலன் தரும். இந்த வசனத்தின் மூலம் தேவன் இன்று நம்மோடு பேசுகிறார். நாம் ஆலயத்திற்கு செல்வதும் வேதாகமம் வாசிப்பதும் மட்டும் போதாது. நம் உள்ளத்தில் இருக்கும் பொறாமை, கோபம், மன்னிக்காத மனம், உலகப் பற்றுகள் ஆகியவற்றை அகற்றினால்தான் தேவனுடைய கிருபை முழுமையாக செயல்படும். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனை தேடுவதற்கு முன் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். மனம் திரும்பிய இருதயத்தில் நீதியின் கனிகள் விளையும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனை குறித்த உவமையை ஜனங்களுக்குள்ளே சொல்லும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் என்று சொல்வதை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உலக ஆசைகள் தேவனுடைய வார்த்தையின் வளர்ச்சியை தடுக்கின்றன. அதனால்தான் தேவன் முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். மனிதனால் மட்டும் இருதயத்தை மாற்ற முடியாது. தேவனே புதிய இருதயத்தை அளிக்கிறார். அதில் பரிசுத்த ஆவியை நிரப்புகிறார். அவருடைய வழி நடத்துதலில்தான் நாம் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்து அதன்படி நடக்க முடியும். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் நமக்கு அறிவுறுத்துகிறார். பாவத்தை அகற்றிய பிறகே தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையை மாற்றும் வல்லமையுடன் செயல்படும். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டுவது போல நாமும் அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தேவன் இருதயத்தின் நிலையை பார்க்கிறார். வெளிப்புற வாழ்க்கையை விட உள்ளத்தை தேவன் ஆராய்கிறார். மனம் திரும்புதலே ஆவிக்குரிய வளர்ச்சியின் தொடக்கம். முதலாவது முள்ளுகளை, அதாவது பாவம், உலக ஆசை, மன்னிக்காத மனம், அகந்தை, சோம்பேறித்தனம் ஆகிய இவை அனைத்தும் தேவனுடைய வார்த்தை பலன் தருவதை தடுக்கும் முள்ளுகளை அகற்ற வேண்டும். ஆயத்தமான இருதயத்தில், பண்படுத்தப்பட்ட நிலமாகிய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பலன் தரும். தேவன் மாற்றுகிறார். பரிசுத்த வாழ்க்கை உருவாகிறது. அதனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறோம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், தேவன் இன்று நம்மை அழைக்கிறார், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று. நம் இருதயத்தில் இருக்கும் முள்ளுகளை அகற்றி தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். அப்பொழுது நம் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான கனிகளை தரும். எனவே தினமும் நமது இருதயத்தை ஆராய்வோம். மனம் திரும்புதலை தாமதப்படுத்த கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். என்ன, அப்படியே செய்வோமா? Today's verse teaches that God's call his people to prepare their hearts before receiving his word. The fallow ground represents an unprepared heart, while the thorns symbolize sins, worldly desires, pride, bitterness, and disobedience. Just as a farmer plows the soil before sowing seed, believers must repent and remove spiritual obstacles so God's word can bear lasting fruit. A heart surrendered to God become fruitful, holy, and pleasing to him. The message is a call to sincere repentance, inner transformation, and a life that produces spiritual fruit for God's glory. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இருதயத்தை ஆராய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களில் இருக்கும் எல்லா முள்ளுகளையும், பாவம், அகந்தை, உலக ஆசை, மன்னிக்காத மனம், கீழ்ப்படியாமை ஆகிய எல்லாவற்றையும் நீர் அகற்றும். எங்கள் தரிசு நிலமான எங்கள் இருதயத்தை உமது பரிசுத்த ஆவியால் உழுது ஆயத்தப்படுத்தும். உமது வார்த்தை எங்களில் ஆழமாக வேரூன்றி உமக்கு பிரியமான கனிகளை தரும்படி கிருபை செய்ய வேண்டுகிறோம். தினமும் மனம் திரும்பிய உள்ளத்தோடு உமது பாதம் பணிந்து உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க கிருபை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.